வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சின்னதாக இந்த முக்கோண ஷேப்பு, சமோசா மடிக்கிறது, பட்டாணி மடிக்கிறது எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். பட்டாணி மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தர்மாக்கோல் பால் இருக்குது. பீட்ஸ் வச்சும் பண்ணுவாங்க. நம்ம இப்போ தர்மாக்கோல் பால் எடுத்துருக்கோம். இதை எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். இதை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு வச்சு இப்படி இறுக்கி கட்டுனீங்கன்னா ஆச்சு. இது நம்ம மிஷினில் வச்சு தைக்கும்போது இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறனால நமக்கு வந்து ஊசி உடையாது. ரெண்டாவது வந்து அந்த மிதியிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். சரிங்களா? இது தர்மாக்கோல் பாலில் நம்ம கட்டின பட்டாணி. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த முக்கோண ஷேப் மடிப்பாங்க தெரியுங்களா, அந்த இது மடிச்சுட்டு இதை அடுத்து இப்படி மடிக்கும். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் வைக்கிறீங்க, பெரிய சைஸ் வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. மடிக்கும்போது நமக்கு ஈவனாக வரணும். இந்த மாதிரி வரணும். மடிச்சிட்டிங்கன்னா இதை நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு இப்படி வச்சு தைப்போம். இந்த எஜ்ஜில் வந்து ஒரு பீடு வச்சுப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதே இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஷேப் இந்த மாதிரி மடிக்கிறது. இது இந்த மாதிரி வரும். இதுவே நெக்கில் வச்சுட்டு நம்ம நெக்கில் பீடு வச்சுக்கலாம். இது ஃப்ளவர் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இதையும் டைமண்ட் மாதிரி மடிச்சுட்டு பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஊசியில் நூல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா இதை அப்படி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் தெரியுமா, அது மாதிரி இப்படி ஊசியில் நூல் கோர்த்து இப்படி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது பண்ணிவிட்டு இப்படி சுருக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளவர் மாதிரி வந்துடும். இது வந்து ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம பின்னாடி பேக் நெக் வச்சுட்டு ஒன் சைடு ஃப்ளவர் வைப்பாங்கள்ல, அதுக்கு இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.